ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். வெகு நாட்களுக்கு பிறகு சாயினுடைய மகிமைகளை பற்றி நாம் பேச போகிறோம். உயிர் போகிற சூழ்நிலையில் கூட பாபா நம்மளை கைவிட மாட்டார். அவர் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தால் போதும். அவர் தான் கதி, வேற வழியே கிடையாது. இந்த சூழ்நிலையில் அவரை விட்டால் நம்மளை யாரும் காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு திடமான நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். எப்பேற்பட்ட துயரமான சூழ்நிலையே இருந்தால் கூட பாபா அதுலேருந்து நம்மளை மீட்டு எடுக்கக்கூடிய வல்லமையானவர். அதற்கான ஒரு உதாரண கதை, அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். திருமதி ரெய்னா குடும்பத்தில் அவங்களுடைய மகள், ஒரே மகளான ஷீதல் அவங்கள சொன்ன இந்த உண்மை சம்பவம் பாபா இன்னும் வாழ்கிறார் அப்படிங்கிற புத்தகத்தில் வெளியாயிருக்கு. அதுலேருந்து தான் உங்ககிட்ட இந்த கதையை நான் சொல்ல போகிறேன். திருமதி ரேனா குடும்பத்தினர் எங்கே வசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகான சொர்க்க பூமியாக கருதப்படுகிற காஷ்மீர் பள்ளத்தாக்கில். ஆனால் அங்கே வாழ்க்கை மக்களுக்கு எப்படி இருக்கும்னா, நரகத்தை விட கொடுமையான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க தினம்தோறும் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஷீத்தல், இந்த கதையை சொல்கிற ஷீத்தல் அன்றைய தினம் அங்கே இல்லை. அவங்க எங்கே இருக்காங்கன்னா, தன்னுடைய ஒன்று விட்ட தம்பியினுடைய வீட்டில் இருக்காங்க, டில்லியில் இருக்காங்க. இந்த பக்கம் யார் யார் இருக்காங்கன்னா, காஷ்மீரில் ஷீத்தலுடைய வீட்டில் அவங்களுடைய அம்மா அப்பா, அதாவது திருமதி ரேனா மற்றும் ஷீத்தலுடைய ஒன்று விட்ட தம்பி ஆகிய 3 பேரும் அங்கே இருக்காங்க. அன்றைய ஞாயிற்றுக்கிழமை தினம் எப்போ போல சாதாரணமாக போகும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் வழக்கமாக நடக்கக்கூடிய சம்பவம் தான் அன்றைய தினம் நடக்குது. தீவிரவாதிகள் எல்லாரும் அந்த கிராமத்தை ஊடுருவிடுறாங்க. அவங்க குறிவைக்க போகிறது ஷீத்தலுடைய வீடு தான் அப்படின்றது அன்றைய தினம் அவங்களுக்கு தெரியாமல் தான் இருந்தது. திருமதி ரெய்னா குடும்பத்தில் திருமதி ரெய்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தேக ஆரோக்கியமும், பருமனான உடல் ஆகும், வலிமையான தேகமும், நல்ல கம்பீரமான குரல் வளமும் கொண்டவங்க. அதே ரெய்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப மெலிந்த தேகமும், மூப்புடையவராகவும், ரொம்ப சாதுவாகவும், மென்மையான குரல் வளமும் கொண்டவராக இருக்கிறாங்க. தீவிரவாதிகள் வர்றதை பார்த்ததுமே இவங்க திருமதி ரெய்னா என்ன பண்ணுறாங்க, கிடுகிடுன்னு போயிட்டு தன்னுடைய மச்சினருடைய குழந்தைய ஒரு பெரிய கம்பளிக்குள்ளே சுற்றி அவங்களுடைய சமையல் அறையில் சிலிண்டர்கள் இருக்கக்கூடிய இடத்துல மறைச்சி வச்சுடுறாங்க. இவங்க 2 பேரும் கணவன் மனைவி நேரடியாக அவங்களுடைய படுக்கை அறைக்குள்ளே போய் தாளிட்டுக்கிறாங்க. ஏன்னா அங்கே பாபாவுடைய பெரிய புகைப்படம் இருக்குது. அவர் ஒருத்தர் தான் அடைக்கல பிரபு, அவரை விட்ட வேற யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதனால அங்கே போய் தாளிட்டுக்கிறாங்க. 3 தீவிரவாதிகள் அவங்களுடைய பங்களாக்குள்ளே வராங்க. அதில் ஒருத்தர் அந்த பங்களாவுடைய பிரதான கேட்லேயே நின்றுடுறாங்க. 2 பேரும் உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அதில் ஒருத்தர் நேராக படுக்கை அறையை போய் வேகமாக கதவை உடைக்கிற மாதிரி தட்டுறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய 2 பேருக்கும் பயம். ரொம்ப நேரம் தட்டி கதவை திறக்கலைன்னா ஒருவேளை அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி சமையல் அறைக்குள்ளே போய் அந்த குழந்தைய கொண்டுடுவாங்களோ, இல்லை வீட்டையே மொத்தமாக கொளுத்திடுவாங்களோன்னு பயம் வருது. திருமதி ரெய்னா முன் வர்றாங்க. பாபா கிட்ட பணிவாக கேட்டுடு, பாபா இது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை, உயிர் போகிற சூழ்நிலை, இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி பாபாவுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே போய் தைரியத்தை வர வச்சுட்டு ஒரு வழியாக கதவை திறந்துடுறாங்க. வெளியில் நின்றுட்டு இருக்க தீவிரவாதி திருமதி ரெய்னாவை பார்த்து சுடுறதுக்காக துப்பாக்கியை தூக்கும் பொழுது திருமதி ரெய்னா ரொம்ப கோபமாக கேட்குறாங்க, எதுக்காக என் வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சதோடு இல்லாமல் ஏன் எங்களை எப்படி சித்திரவதை பண்ணுற அப்படின்னு தைரியமாக கேட்குறாங்க. நடு ஹாலில் நின்றுட்டு இருந்த இன்னொரு தீவிரவாதி, இவங்க எதிர்த்து பேசிட்டாங்களே, இவங்க எப்படி நம்மளை பார்த்து எதிர்த்து பேசலாம், அந்த பொம்பளை உடனே சுட்டு தள்ளுன்னு சொல்கிறான். இந்த தீவிரவாதிக்கும் கோபம் வருது. தன் கையில் இருந்த துப்பாக்கியை அவன் கழட்ட முற்படும் பொழுது பாபா அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறார். என்ன நிகழ்த்துறாருன்னா, அந்த தோள்பட்டையிலேருந்து அந்த துப்பாக்கி கிழண்டு வரவே கிடையாது, அங்கேயே சிக்கிக்கிட்டு அங்கேயே நிற்குது. 3-4 முறை அதை கழட்ட முற்பட்டும் அது வெளியில் வராமல் அவன் தோள்பட்டையிலேயே அந்த துப்பாக்கி சுட்டு நல்லா சிக்கிக்குது. இப்போ கோவம் அடைகிற அந்த இன்னொரு தீவிரவாதி ஹால்லேருந்து வேகமாக இந்த திருமதி ரெய்னாவோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு ஹாலில் தள்ளி விடுறான். அப்படியே போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, சோஃபாவுடைய கட்டையில் மோதி மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துடுறாங்க. இப்போ இந்த தீவிரவாதி அவங்கள அப்படியே தரன்னு இழுத்துட்டு போய் வேறு ஒரு அறைக்குள்ளே வச்சு வெளியில் தாப்பால போட்டுடுறான். இப்போ இவங்களோட குறி யாரை நோக்கி திரும்பும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேற யாரும் இல்லை, ரெய்னா.
படுக்கை அறைக்குள்ள நடுங்கி கொண்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய ரேனாவை நோக்கி துப்பாக்கியை திருப்பி கொண்டு உள்ள நுழையிறான் தீவிரவாதி. நேரா குறி வைக்கிறான் திரு ரேனாவை பார்த்து. ரேனாவுக்கு முன்னாடி தீவிரவாதிக்கு பின்னாடி பாபாவுடைய பெரிய புகைப்படம். பயங்கரமான ஒரு சூழ்நிலை, உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. நேரா குறி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான் தீவிரவாதி. பாபாவுடைய புகைப்படமானது இந்த தீவிரவாதியோட முதுகுக்கு பின்னாடி இருக்கு. ரெய்னா பார்த்த வண்ணம் நிற்கிறாரு. பாபாவை கேட்டுக்கிட்டு இருக்காரு, கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அவரே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை, பாபாவுடைய புகைப்படத்திலிருந்து ஒரு பெரிய பிரகாசம் வெளியிடுறது. அந்த பெரிய பிரகாசமானது திரு ரெய்னாவுடைய உடலுக்குள்ள ஊடுருவறத அவரால் உணர முடியுது. இது இரண்டாவது அற்புதம். முதல் அற்புதம் துப்பாக்கி வெளியில வரல. இரண்டாவது அற்புதம் மெலிந்த தேகமும் சாதுவை போன்ற ஒரு நடத்தையும் உள்ள ஒரு மனிதர், யாரையும் அதிர்ந்து கூட பேச தெரியாதவர், அந்த தீவிரவாதியை எதிர்த்து போராட தயாராகிவிட்டார். எங்கிருந்து வந்தது தைரியம் அப்படின்னு இந்த தீவிரவாதி யோசிக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியாது, இப்ப சண்டை போட போறது திரு ரெய்னா கிடையாது, பாபா அப்படிங்கிறது. தன்னுள் ஊடுருவிய அந்த சக்தியோட அப்படியே போறாரு திரு ரெய்னா. பயங்கர கடும் கோபத்தோட அந்த தீவிரவாதியை நோக்கி போய் அவரோட சண்டையிடுறாரு, போராடுறாரு. கடுமையாக போராடுறாரு. அந்த கடுமையான போராட்டத்துல இந்த தீவிரவாதியால ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னொரு தீவிரவாதியும் உள்ள வந்துடுறான். 2 பேரும் நல்லா கட்டுமஸ்தான் மாதிரி இருக்காங்க. தொடர்ந்து அந்த மூப்புடைய அந்த மனிதர் மேல தங்களுடைய பலத்தை முழுமையா செலுத்துறாங்க. அப்படி செலுத்திட்டு இருக்கும்போது இந்த போராட்டத்துக்கு இடையில 2 குண்டுகள் வந்து அவருடைய தோள்பட்டையில தொலைச்சிடுது. இருந்தாலும் ரெய்னா விட்டே கொடுக்கல. அந்த வலியோடு அந்த ரத்தத்தோட தொடர்ந்து அந்த தீவிரவாதிகளோட போராடி அதுல ஒரு தீவிரவாதி துவண்டு கீழே முக்காவாசி செத்த நிலைக்கே போய் விழுந்துடுறான். இன்னொரு தீவிரவாதி தன் குண்டுகள் எல்லாம் தீர்ந்து போன சூழ்நிலையில இதுக்கப்புறமும் இந்த ஆளோட நம்மளால போராட முடியாதுன்னு அலறி அடிச்சு அங்கிருந்து ஓடியே போயிடுறான். ஆனா போனவன் சும்மா போல, இன்னும் கொஞ்சம் ஆட்களை திரட்டி கூட்டு வர்றதுக்காக போறான் அப்படிங்கிறது திரு ரெய்னாக்கு நல்லாவே தெரியுது. ரத்தம் வழியும் தோள்களோடு அவர் என்ன பண்றாரு, தன் மனைவி இருந்த அறைக்கு போய் தாப்பால திறக்கிறாரு. அதிர்ஷ்டவசமாக அவங்க மயக்க நிலையிலிருந்து மீண்டு வந்து பார்க்குறாங்க. தன் கணவன் ரத்த வெள்ளத்துல பார்க்கறது அவங்களால தாங்கிக்க முடியாம அலறாங்க. அங்கிருந்து எப்படி வெளியில போறது, மருத்துவமும் பண்ண முடியாது. ஃபுல்லா எப்படி வெளியில போறதுன்னே தெரியாத ஒரு தவிப்பான சூழ்நிலையில ஒரு 15-20 நிமிஷம் பாபா கிட்ட அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. பாபா, எங்களை எப்படி நீங்க காப்பாற்ற போறீங்க இந்த சூழ்நிலையிலிருந்து, நீங்க தான் எங்களுக்கு எங்க உயிரை காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கும்போது ஒரு 15-20 நிமிடம் கழித்து அன்று ஞாயிற்றுக்கிழமை தினம், நம்ப மாட்டீங்க, ஒரு ஆட்டோ வருது அவங்க வீட்டு வாசல்ல. யாருன்னு பார்த்து எட்டி பார்க்கும்பொழுது தான் தெரியுது, சிலிண்டர் கொண்டு வருவதற்காக ஒருவர் வருகிறார். எங்கேயாவது ஞாயிற்றுக்கிழமையில சிலிண்டர் வருமா? அன்றைய தினம் அவங்கள காப்பாத்துறதுக்காகவே 3வது அற்புதத்தை பாபா நிகழ்த்துகிறார். அதாவது சிலிண்டர் போடுற உருவத்துல அந்த மனிதரா பாபா தான் வந்தாருன்னு இந்த குடும்பமே நம்புது. ஓடோடி போறாங்க, அவங்க கிட்ட கையெடுத்து கேட்குறாங்க. அவர் கொஞ்சம் கூட தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் 3 பேரையும் ஆட்டோக்குள்ள ஏற்றி உட்கார வச்சுட்டு பக்கத்துல இருந்த மருத்துவமனைக்கு வேகமா கூட்டிட்டு போயிடுறாரு. மருத்துவமனைக்குள்ள போயிடுறாங்க. இதற்கிடையில வெளியில போன தீவிரவாதிகள்லாம் இவங்களை தேடிட்டு மீண்டும் அவங்க வீட்டுக்கே போறாங்க. மருத்துவமனைக்கு இவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. தீவிரவாதிகளுக்கு பயங்கர கொந்தளிப்பு, செம கோவம். நம்மளை அடிச்சு அந்த கிழவனை நம்ம சுடாம விடவே கூடாதுன்னு சொல்லி கும்பலை திரட்டிக்கிட்டு மருத்துவமனைக்கு போறாங்க. ஆனா மருத்துவமனையில பயங்கர கெடுபடி, அவங்களால உள்ள நுழையவே முடியல. அப்படி ஒரு கெடுபடி அங்க. ஆனாலும் இவங்க விடுறதா இல்லை. அவங்களுக்கு ஈகோ, நம்மளை எதிர்த்துட்டானே, ஒருத்தன் எதிர்த்தா எல்லாருக்கும் தைரியம் வந்துடும் இல்லையா? அதனால அதை முறியடிக்கணுன்றதுக்காகவே உள்ள ஒரு மருத்துவரை அணுகி எப்படியாவது விஷ ஊசி போட்டாவது அவரை சாகடிச்சிடணும், யார, திரு ரெய்னாவை சாகடிச்சிடணும் அப்படின்ற முழு வீச்சு முயற்சியில இருக்காங்க. ஒரு மருத்துவரும் ஏற்பாடு ஆயிடுது. இங்க பாத்தீங்கன்னா திருமதி ரெய்னா, திரு ரெய்னா 2 பேரும் நார்மல் வார்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு சிகிச்சையுமே ஏற்பாடு ஆகலை. திருமதி ரேனாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாபாவுடைய மட்டும்தான். அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் விடாத சொல்றாங்க. கண்ணீர் மல்க மல்க சொல்றாங்க. ஒரு பக்கம் கணவருடைய வலி, இன்னொரு பக்கம் தன்னுடைய மனவேதனை. கடுமையான போராட்டத்துக்கு நடுவில் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
அவங்க சூழ்நிலை நினைக்கும் போது நமக்கே பயமாக இருக்குது. அந்த சூழ்நிலையில் அவங்க வெளியில் வந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில் அவங்க இருந்தப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு பாருங்க, பதட்டமா இல்லையா? வராரு மருத்துவர் விஷ ஊசியோட. ஏதோ ஒரு சக்தி அவங்க உள்ளுக்குள்ள இருந்து பேசுது. அது வேற யாரும் இல்லை, பாபா தான். உடனடியா தடுத்து நிறுத்து, அந்த ஊசியை நம்பாத அப்படிங்கிற ஏதோ ஒன்று அவங்கள தூண்டுது. அவங்க இருப்பு கொள்ளலை. மருத்துவர்கிட்ட என்ன ஊசி போட போறீங்க, எந்த ஊசி போடுறதா இருந்தாலும் அதை ஒரு முறை சோதனை பண்ணுங்க, ஒரு துளி செலுத்தி பார்த்து அவர் நல்லா இருந்தால் மட்டும் போடுங்கன்னு சொல்கிறாங்க. மருத்துவருடைய நடவடிக்கை விசித்திரமாக இருக்கவே திருமதிக்கு ரெய்னா கோவம் வந்து எழுந்து நின்று கொந்தளிச்சு கத்துறாங்க. அழுகையோடு அவங்களுடைய குரல் வளமும் அதிகமாகி, இதுக்கப்புறம் என் கணவருக்கு இந்த ஊசியை நீ செலுத்தினா இந்த மருத்துவமனையை தீ வைத்து கொளுத்து விடுவேன் அப்படின்னு அழுதுகிட்டே கதறாங்க. கோவம் வந்து அந்த மருத்துவர் பின்வாங்குறாரு. இங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு அற்புதம் நிகழ்து. அதாவது 4வது அற்புதம் என்ன அப்படி நிகழ்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்தார்ஜி மருத்துவர், ஒரு சீக்கிய சர்தார்ஜி மருத்துவர் அந்த அறைக்குள்ள நுழைஞ்சு திருமதி ரெய்னாவை, சகோதரி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ரொம்ப பணிவாகவும் அன்பாகவும் ஆறுதலாகவும் கேட்குறாரு. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவர், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் கணவரை நாங்கள் எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துடுறோம், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா முயற்சியும் பண்ணி முதல்ல இந்த குண்டை அறுவை சிகிச்சை பண்ணி வெளியில் எடுத்துடுறோன்னு கூட்டிகிட்டு போய் அறுவை சிகிச்சை பண்ணி அந்த குண்டுகளை வெளியில் எடுத்து கொண்டு வந்து பத்திரமா திருமதி ரெய்னா கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இப்போ பாபா சர்தார்ஜி ரூபத்தில் வந்து அவங்களோட கணவரையும் காப்பாற்றிட்டாங்க. இன்னும் இக்கட்டிலேருந்து மீளலை. ஏன்னா காஷ்மீரில் பல தீவிரவாதிகள் அவங்க பங்களாவை சுற்றி வட்டம் போட்டுட்டாங்கன்ற விஷயம் இவங்களுக்கு வந்து சேர்ந்துடுது. யார் மூலமானு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரி மூலமாக வந்து சேர்ந்துடுது. அவங்க போய் இந்த வீட்டையெல்லாம் பார்த்துட்டு இந்த மருத்துவமனைக்கு வராங்க. திருமதி ரெய்னா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து, பல பேர் அங்கே உள்ளே வந்துட்டாங்க தீவிரவாதிகள், உங்களால் அங்கே நெருங்கவே முடியாது, நானே உங்களுக்கு ஏர் டிக்கெட் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லி அந்த 3 பேருக்கும் திருமதி ரெய்னா, ஷீத்தலுடைய ஒன்று விட்ட தம்பி 3 பேருக்கும் ஏர் டிக்கெட் ரெடி பண்ணி அந்த இரவு நேர உடையோடையே அவங்க 3 பேரையும் பத்திரமா கொண்டு போய் ஏர்போர்ட்டில் ஏர்பிளேனில் ஏற்றி விடுறாங்க. அவங்க 3 பேரும் சேஃபாக போய் டெல்லியில் ஷீத்தல் கிட்ட இறங்கிடுறாங்க. அதாவது இந்த ஷீத்தலுடைய ஒன்று விட்ட தம்பி வீட்டுக்கு ரொம்ப சேஃபாக போய் சேர்ந்துடுறாங்க. எத்தனை பெரிய நிகழ்வு பார்த்தீங்களா? நினைக்கும் போதே நமக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கே. இந்த கற்பனை உள்ளுக்குள்ளே ஓடும்போது எவ்வளோ பெரிய பதட்டமான சூழ்நிலையில் அந்த குடும்பம் இருந்திருக்கும். அந்த சூழ்நிலையில் பாபா விடாமல் அவங்க கூடவே தொடர்ந்து வந்து அவங்க சேஃபான இடத்துக்கு போகிற வரைக்கும் தொடர்ந்து வழி நடத்தி வந்திருக்கார். அவங்களுடைய திடகாத்திரமான நம்பிக்கைக்கு பாபா துணையாக இருந்து அவங்களுடைய உயிரையே காப்பாத்திருக்காங்க. அந்த 3 பேருடைய உயிரையும் பாபா மீட்டெடுத்தார். இவங்க மீண்டு வந்த பிறகு என்னெல்லாம் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஷீத்தலுக்கு அந்த நேரம் திருமண ஏற்பாடு நடத்திருந்தது. அவங்க திருமணத்துக்காக வாங்கி வைத்த ஆடைகள் எல்லாம் மரத்தில் தொங்க விட்டு எரிய விட்டதாகவும், இன்னும் கோவம் அடங்காத அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அழியும் மண்ணும் அந்த வீட்டையே மொத்தமாக தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அவங்களோட உடைமைகளே அந்த தீயோட தீயா போயிடுச்சு. கர்மா தீயோட போச்சு. ஆனால் 3 உயிர்கள் காக்கப்பட்டது. எப்பேற்பட்ட விஷயம் பார்த்தீங்களா? பாபா எவ்வளோ பெரிய அற்புதத்தை ரொம்ப இதுவாக அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க கூட இருந்து நிகழ்த்தி இருக்காருன்னு நினைக்கும் பொழுது அப்படியே மெய் சிலிர்த்து போகுது. இது மாதிரி எத்தனையோ காரியங்களை பாபா தன் பக்தர்களுக்காக இறங்கி வந்து செய்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வார்த்தைகளே கிடையாது. தொடர்ந்து சாய்கீதை டிவியில் பாபாவுடைய மகிமைகளை நான் பேசிக்கிட்டே இருப்போம். சாயினுடைய அனுகிரகத்தால் தொடர்ந்து இன்னும் நிறைய பாபாவுடைய அற்புதங்களை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுடைய அனைவருடைய ஆதரவும் எனக்கு வேணும். சாய்கீதை டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஜெய் சாய்ராம்.